கடந்த 3 செஷனில் எங்கள் கூட பேசின தூயாவியானவர் இந்த செஷனில் எங்கள் கூட பேசி எங்களோட உள்ளான மனுஷனை தட்டி எழுப்ப இந்த ஆண்டவர் செய்ய போகிற மகா பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்டு ஆரம்பித்ததை போல இருந்தது, ஒரு மாதம் எங்களை விட்டு பின்னிட்டது. ஆமென். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை அற்புதகரமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தேங்க்யூ லார்ட். ஞானம்மாள், அப்படி ஒரு பேர் ஆண்டவர் எனக்கு காட்டுறார், ஞானம்மாள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வெறுமையான வனாந்திரத்தில் பிள்ளைக்காய் கண்ணீர் விட்ட ஆகாருக்காய் வற்றாத ஒரு நீரூற்றை திறந்த சர்வ வல்லவர், சாத்தியமில்லாத சூழ்நிலைகளில் இருந்து ஒரு அற்புதத்தின் வழியை திறக்க போகிறேன் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஆமென். வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகுது. இந்த ஆண்டு எதிர்பார்க்காத ஒரு விடுதலை நீங்க அனுபவிக்கிற நாட்கள்னு பரிசுத்த ஆவியானவர் எங்கிட்ட சொல்றார். சர்வ வல்லவர் இதை செய்தார்னு சொல்ற மாதிரி அற்புதத்தின் கரம் அந்த குடும்பத்துக்குள்ள வெளிப்பட போகிறது. அந்த வீடுமாய் தொடர்பு கொண்ட அத்தனை பேர் மேலேயும் தெய்வீக என்கவுண்டர் நடக்க போகுதுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்ற. சிலரை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிற வேலை வந்திருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்ல. சுமதின்னு ஒரு பேர் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். அர்த்தனா செதல் பரியந்தரல ரபன பிரபா டெய்சின்னு ஒரு பேர் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். இந்த பேர்களுமாய் தொடர்பு கொண்ட சில வீடுகளுக்குள்ள எல்லாம் அசாதாரணமான விடுதலைகள் வெளிப்பட்டு வரப்போகுது. ஆமென். இந்த வருஷம் உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலினுடைய ஆண்டுன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்ற. நீ கண்ணீரை கண்டதும் துன்பத்தை அனுபவித்ததுமான ஆண்டுகளுக்கு இரட்டிப்பான பிரதிபலனை காண போறீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம்னு பரிசுத்த ஆவியானவர் ஆங்கரைட்டாய் சொல்ல. உங்க லைஃப்ல இன்ன வரைக்கும் காணாத ஒரு பெரிய விடுதலையை நீங்க பார்க்க போறீங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் 4ஆம் மாதமும் 6ஆம் மாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையினுடைய மாதமாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ற. சில நாட்களாகும் ஆண்டுகளாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற சில விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் நெருங்கி வந்திருக்கணும். சர்வ வல்லவர் இதை செய்தார்னு நீங்க சொல்வீங்க. உங்க காத்திருப்புக்கு பலன் வருது. ஆமென். நீங்க உங்களுடைய கண்ணீர் வீணாவதில்லைன்னு. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கணும். சர்வ வல்லவர் இதை செய்தார்னு சொல்ற மாதிரி ஒரு அற்புதத்தின் விடுதலை 2024 உங்க வீட்டில் நடக்க போகுதுன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். சபை கைகளை தட்டி ஆண்டவரை ஓ ரபா ஷேகனி அந்தரல ரபன ஹஸ்ம பிரபதியா செபிங்க 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 செபிங்க. அந்த வீடுகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும். அந்த வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஓ ரபா ஷேகனி அந்தரலரா. ஆமென். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டதை போல உங்க பலிபீடத்தை செப்பனிட்டு கொள்ளுங்க. தேவ அக்கினி வெளிப்படுகிற நேரம் வந்துட்டேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். நிச்சயம் முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. வனஜான் ஒரு பேர் ஆண்டவர் காட்டுறார். வனஜா அர்த்தனா ஆனந்தராஜ், அப்படி ஒரு பேர் ஆண்டவர் காட்டுறார். ஷாபல் கமாஸ்மதனா. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பயங்கர ஷிஃப்டிங் நடக்கிற ஒரு டைம் நீங்க வந்திருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஃபேமிலி ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பயங்கர டெலிவரன்ஸினுடைய டைம் வெளிப்படுது. இப்படி சில குடும்பங்களை எல்லாம் சர்வவல்லவர் சந்திக்கிற வேலை வந்திருக்குன்னு. திஸ் இஸ் த ரைட் டைம் என பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்த சபை ஆண்டவரை துதிங்க துதிங்க துதிங்க. லமன ஹதனரதி அர்த்தனரபதி கஸ்ம பிரபதியா அர்த்தன வைட பிரபல வர்த்தனாதர யாதர் கமன வைட பிரபல வர்த்தன மதிபிரி அனந்த ரட்சண பிரபல வர்த்தன் பிரபஸ்மதேரி லட்சபதி பிரி கடக ஷைட பிரபந்தனாதர லேமனி ஹிதர பகஸ்மன 13ங்கிற ஒரு டேட் ஆண்டவர் எனக்கு எடுத்து காட்டி அந்த குடும்பத்துக்குள்ள பயங்கர விடுதலை நடக்க போகிறதையும் ஒரு தெய்வீக வாக்குத்தத்தத்தை நிறைவே
நிறைவேறுதல் வெளிப்படுகிறதையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டுறார். ஒரு மேனேஜிங் பொசிஷனை ஆண்டவர் எனக்கு காட்டுறார். ஆமென். மொர்தெக்காயை உயர்த்தினதை போல ஆமென் சிலரை பிடுங்கிட்டு, ஆமானை பிடுங்கிட்டு மொர்தெக்காயை உயர்த்தினதை போல சிலரை பிடுங்கிட்டு அந்த ஸ்தானத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ற ஒரு சீசனை கர்த்தர் திறந்து விடுகிறார். அஞ்சாம் மாசம் ஒரு பெரிய விடுதலையின் மாசமா இருக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். 7ங்கிற டேட்டுமாய் ஒரு தீர்க்க தரிசன சத்தத்தினுடைய நிறைவேறுதலை காண போறீங்கன்னா, இதுவரை அனுபவிக்காத ஒரு நன்மை இந்த ஆண்டு உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு, அது சர்வ வல்லவர் செய்தார்னு நீங்க சொல்ல போறீங்கன்னா, இது ஆண்டவரால் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்படி ஒரு விடுதலை நடக்க போகுதுன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றா. சபை நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் சபையை பார்த்து என்கிட்ட சொல்றா. ஆமென். வெட்டுக்கிளியும் பச்சை புழுவும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த ஆண்டுகளுக்கு இரட்டிப்பான பிரதிபலனை காண போறீங்கன்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்லணும். நீ கண்ணீரையும் துன்பத்தை அனுபவித்த ஆண்டுகளுக்கு இரட்டி பிரதிபலனை தருவேன். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தியாவார்கள். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. 2024 அடுத்த 6 மாதங்கள் சபைக்கு ஒரு அசாதாரணமான மூவினுடைய மாதங்களாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இதுவரை வெளிப்படாத சில கிரியைகள் திருச்சபைக்குள்ள வெளிப்பட போகுதுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். சபையினுடைய சரித்திரத்தை திருப்புகிற ஒரு தெய்வீக அபிஷேகத்தினுடைய கரம் திருச்சபையில் வெளிப்பட போகுதுன்னு, இது தேவனுடைய விரல் என்று அறியப்படும். நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி அர்த்தனம சீதல் பிரபஸ்மன அனந்த ரட்சண பிரபதிகள் கமன வைட பிரபந்தன யாதர்கமான விபத்தை நான் கண்முன்னிலிருந்து நீக்கி போடுவேன் ஆண்டவர் சொல்றார். வியாதியை விலக்குவேன் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாகுவேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. அரண்களை நிர்மூலமாக்கிறவர் உனக்கு முன்னமே நடந்து செல்கிறார். சபையே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் நீ அவைகளை குற்றப்படுத்துவாய். சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிறதை தெளிவுபடுத்துவேன். தேவனை சேவிக்கிறவர்களும் சேவிக்காதவர்களும் தம்மில் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்துவேன் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் நான் வேறுபடுத்துவேன் என்று சர்வ வல்லவர் சொல்றார். ஆரோனுடைய கோல் துளிர்க்க போகுதுன்னு தேவாவியானவர் தெளிவாய் சொல்றார். ஆரோனுடைய கோல் ஒரே இரவில் துளிர்த்த போத்த பலன் காய்த்ததை போல அவனுடைய ஆவிக்குரிய கோல் துளிர்விடும். யோசிப்பை தேடி தேசத்தின் 4 எல்லைகளில் இருந்தும் தானியம் கொள்ளும்படி ஜாதிகள் வந்ததை போல சபையை தேடி ஜனங்கள் வரப்போகிறார்கள். தேடி வரப்போகிறார்கள். அழைத்தல்ல, தேடி வரப்போகிறார்கள். சிதறுண்ட ஆடுகளை நான் சேர்க்க போகிறேன். கோரேசே, நீ என்னுடைய நல்ல மேய்ப்பன், என் சித்தத்தை செய்கிறவன். என் ஆலயத்தின் அஸ்திபாரம் போடு என்றும் இடியப்பட்ட அலங்கம் கட்டப்படு என்று சொல்வாய். நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு முன்னமே சென்று கோணலானவைகளை செவையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். Thank you Holy Spirit. நீ அறியாத ஒரு ஜனமும் உன்னை அறியாத ஒரு ஜாதியும் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாம நிமித்தம் உன்னை தேடி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். சின்னவனே நீ 1000 சிறியவனே நீ பலத்த ஜாதியும் ஆவாய். கர்த்தராகிய நான் ஏற்ற வேளையில் இவைகளை செய்வேன். முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிளம்பற்றுகிறார். நல்ல கையை தட்டி சபை ஆர்ப்பரித்தாண்டவரை
ரபல பிரபதன அர்த்தனமன கடக ஜகன பிரபதியான கஸ்மன லேபரி ஹட்டல் மரியந்தர 4 மாசம் முதல் ஒரு புதிய ஓப்பனிங்குள்ள சபை போகணும் ஆண்டவர் சொல்றார். வருந்த 10-11வது மாதம் சபைக்கு ஒரு பயங்கர அசாதாரணமான உயிர்மீட்சியின் மாதமாக இருக்கணும். சில சேரிட்டி ப்ராஜெக்டுகள் பண்றதுக்கு சபையினுடைய கரத்தை நான் பலப்படுத்த போகிறேன். சில குடும்பங்களுடைய தரித்திரம் மாறி பயங்கர பைனான்சியல் பிளெஸிங் உங்களுக்கு உண்டாக போகுதுன்னு 2024 நீங்க பினான்சியலி பயங்கரமாய் ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்னு. ஆமென். உங்களுக்கே ஆச்சரியப்படுகிற நிலைமையில அற்புதத்தின் கரம் வெளிப்படுகிற போகுதுன்னு. சடன் அதில் மிரக்கல்கள் நடக்க போகுதுன்னு. அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கல் திருச்சபைக்குள்ள நடக்கும்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்றார். சில புதிய வாகனங்கள் எடுக்கிறதாட்டல்ல ஆண்டவர் எனக்கு காட்டுறார். சில டாக்குமெண்ட்கள் எழுதுறாட்டல்ல பரிசுத்த ஆவியானவர் காட்டுறார். ஆமென். சிலருக்கு ப்ரமோஷன் வருகிறது. வேலையுமாய் தொடர்பு கொண்ட ப்ரமோஷன்களும் சாலரி இன்கிரிமெண்ட் உண்டாக போகுது. சிலருடைய பிசினஸின் எல்லைகள் விரிவாக போகுது. 2024 இதுவரையும் சபை காணாத ஒரு அசாதாரணமான ஆவிக்குரிய உயிர்மீட்சியும் பொருளாதார நன்மைகளையும் சபை அனுபவிக்க போகிறது. கிருபையுள்ளவர்கள் கையை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. நல்ல கை இருந்தா நல்ல ஒழுங்க கையை தட்டி வாய திறந்த ஆண்டவரை துதிங்க. கொஞ்ச நேரம் துதிங்க. ரிமான ஷதரல ரபன ஹதர ஜகனமக திபிரி யாதர ஷெட்டல் மர லபன்டரல ரபதிகன சைதர் கமன வர்தன் மசெட்டல் மரி லெட்டஸ் மதிரி பிஹிடன பிரபதி ஹஸ்மன யாதரல ரபல பிரபதி பிரி கடகட கஜ அர்த்தனமன கடக ஜகன பிரபந்தன. உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை கொண்டு வரும். Take complete control, Holy Spirit. Take complete control. ஒரு உபகரணமாய் மாத்திரம் இருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை உயர்த்தி நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் திரும்பவும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். உங்களோடு கூட சர்வ வல்லவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் சர்வ வல்லவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல தருணத்திற்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி சத்தமாய் நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசித்த வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்பலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17வது வசனம். வேதாகம் இருக்கிற எல்லாரும் வேதத்தை திருப்பி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியிருக்கிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம் கொரிந்தியர் நிருபம் என்றும் கொரிந்திய நிருபத்தை எழுதினது பவுல் எழுதப்பட்டதை கொரிந்த சபைக்காக என்றும் எழுதினது நோக்கம் கொரிந்து சபையில் உள்ள டிஸார்டரிங் சிஸ்டத்தை ஒழுக்கக்கேடுகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக பவுலின் நிருபத்தை கொரிந்த சபைக்கு எழுதினார் என்கிறதையும் நான் நேற்றைக்கு தியானித்தோம். கொரிந்த நிருபத்தை எழுதுறதுக்குரிய பிரதானமான நோக்கம் நல்ல உபதேசம். கொரிந்த சபைக்குள்ள 5 கேரக்டரை குறித்து நான் சொன்னேன். 1, கொரிந்த சபை நல்ல உபதேசமுள்ள சபையாக இருந்தது. 2, நல்ல அறிவுள்ள சபையாக இருந்தது. 3, பொருளாதார சம்பத்துள்ள சபையாக இருந்தது. 4, எல்லா வரங்களும் உள்ள சபையாக இருந்தது. 5, இயேசு வெளிப்படுகிறதுக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற சபையாக இருந்தது. திரும்ப கிறிஸ்துவின் பண்ணை, கிறிஸ்துவின் மாளிகை, கிறிஸ்துவினுடைய கிருஷி, கிறிஸ்துவினுடைய நற்கந்தம், செய்தித்தாள், இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் கொரிந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு நல்ல உபதேசமும் கிருபை வரங்களும் உள்ள சபைக்குள்ள தான் ஜாதிகளிலும் சொல்லப்படாத பாபமும் இதே சபைக்குள்ள தான் பிரிவினைகளும் இருந்தது. 4 குரூப்புகள், 4 குழுக்கள் இதே சபைக்குள்ள தான் இருந்ததென்னும் சபை பிரிவினை உள்ள சபையாக இருந்ததென்றும் பவுல் அதை பார்த்துட்டு சபையை சீர்படுத்துகிறதை வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்திலேயே பவுல் சொல்லி இருக்கிறார். இது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிற எங்கும் எல்லா இடத்திலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சகல
பரிசுத்தவான்களுக்காகவும் எழுதப்படுகிறது என்று முன்குறித்திருக்கிறார். அப்படின்னா ஆமென், இது கொரிந்த சபைக்காக மாத்திரம் இல்லை, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காகவும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. கொரிந்த சபைக்காக சொல்லுகிற இந்த டிஸார்டரிங் சிஸ்டம், நிறைய வாரங்களில் ஒழுக்கக்கேடுகள் இருந்துச்சு, பரிசுத்தமுள்ள சபையில் பரிசுத்தம் சீர்கெட்டு கிடந்துச்சு. ஆமென், நிறைய டிஸார்டரிங் சிஸ்டம்ஸ் சர்ச்சுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ சபையை சீர்படுத்துகிறதற்காக தேவ மனுஷன் ஆமென் இந்த நிருபத்தை எழுதுகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சபைங்கிறது பயங்கர டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். சர்ச்சில் விசுவாசி பக்கா டிசிப்ளின் கீப் பண்ணணும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்து வருகிறவன் அல்ல விசுவாசி. விசுவாசி எல்லா நாளும் ஆண்டவரோடு உறவு கொண்டாடி நிற்கிறவன் தான் விசுவாசி. ஆமென். சபை சீர்பட்டால் மட்டும்தான் சபையில் எழுப்புதல் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் நேற்றுக்கே சொன்னேன், ஆண்டவர் இந்த ஆண்டு என்கிட்ட சொன்னார், அரைஸ் அண்ட் பில்டு, நீ எழும்பி கட்டு அப்படின்னார். நான் 3 செஷன்லையும் கட்டுகிறது, ஆலயத்தை எப்படி கட்டணும்ங்கிறத தான் நாம் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பகலும் தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய ஆலயம்னும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்கிறதையும் தியானித்து, இன்னைக்கு ராத்திரி தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்ய முடியும் என்கிறதை தெளிவுபடுத்தி தான் இந்த மீட்டிங்கை முடிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸோ ஆமென், தாகமுள்ள ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆமென், சர்ச்சில் இந்த பவுல் சொன்ன மாதிரி எல்லா கூட்டமும் உண்டு. ஆமென். ஆனால் எல்லா கூட்டமும் பாசமுள்ள கூட்டமாக இருக்குது. ஒரு கூட்டம் ஆவிக்குரிய பயங்கர தாகமுள்ளவர்களாக இருப்பாங்க. இயேசுவோடு கூட 4 குரூப் இருந்துச்சு. இயேசு கூட எப்பவுமே 4 குரூப் இருந்துச்சு. ஒரு குரூப்பு இயேசுவுக்கு கூட நடக்கிற 12 சீஷர்கள். ஆமென். இன்னொரு குரூப்பு அப்பம் சாப்பிட்ற வர்ற கூட்டம். ஆமென். எங்கே அப்பம் கிடைக்குமோ அந்த இடத்துல இருப்பாங்க, அப்பம் சாப்பிட்றதுக்கு வர்ற கூட்டம். இன்னொரு கூட்டம் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட கூட்டம். ஆமென். சுகத்தை பெற்றுக்கொண்ட, முடவர் நடந்த, குருடன் பார்வையடைந்த, குஷ்டரோகிகள் சுகமான, அப்படி உள்ள சுகத்தை பெற்றுக்கொண்டதுமான ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ஃபுல்லாக ஆமென் சதுசேயர்களும் பரிசேயர்களும். ஆமென். இவர் என்ன சொல்றார், என்ன செய்கிறார், என்ன பேசுகிறார், அவர் வாயில் இருக்கிற தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும், அந்த தப்பையே சொல்லி அவரை குத்துறதுக்கும், வேதனைப்படுத்துறதுக்கும், பரிகாசம் பண்ணுறதுக்கும், குறை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கும் வர்ற கூட்டம். இப்படி 4 கூட்டம் இயேசுவோடு கூட இருந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சிலேயே இந்த 4 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் சீஷர்களைப் போல இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமென். இன்னொரு கூட்டம் ஆமென் அப்பம் சாப்பிட்ற கூட்டம் இருக்குது. ஆமென். இன்னொரு கூட்டம் ஆமென் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வர்றதுக்கு, எனக்கு வியாதி சுகமாதா, காய்ச்சல் மாறாதா, தலைவலி மாறாதா, அப்படி வர்ற கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் அங்கே என்னதான் நடக்குன்னு பார்த்துட்டு போவோமே, அப்புறம் நடந்ததை பார்த்தா அது என்ன அப்படி, அது என்ன இப்படி, அப்படி கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம். இப்படி 4 கூட்டம் சர்ச்சுக்குள்ளேயும் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் உண்மையாக சொல்கிறேன், ஆமென், இயேசுவோடு கூட நடக்கிற கூட்டம் தான் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. அவங்க தான் ரியல் பீப்புள்னு சொன்னால் அவங்க தான் இயேசுவோடு கூட இருக்கிறவங்க. ஜோஷுவா சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ எக்கேடும் கெட்டுப்போ, நானும் என் குடும்பமோ நாங்கள் கர்த்தரையே. நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஆமென். எல்லா நாட்களில் மீட்டிங் வரவும் ஜெபிக்கவும் தாகத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்கரேஜ் பண்ணுறேன். நீதிமான்களின் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைந்ததில்லை. கர்த்தர் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார், உங்களை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வராதவங்களை பார்த்து சொல்கிறேன், ஆமென், இனிமேலாவது அப்படி இருக்காதீங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் சண்டே விட்டுட்டு ஒரு நாளாவது ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு பிளெஸிங்காக இருக்கும். ஆமென். மீட்டிங் எதுக்கு? ஆமென். திருச்சபைக்காக தான் மீட்டிங் நடத்துகிறோம். பாஸ்டருக்காக ஒரு நாள் அவர் மீட்டிங் நடத்துறது இல்லை. எவ்வளவு பணம் ஒரு மீட்டிங் நடத்தும்போது செலவாகுதுன்னு தெரியுமா? ஆமென். அவ்வளவு பணமாக அவர் பிள்ளைங்களையும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய பணம். அந்த பணங்களை தான் தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லியும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லியும் திருச்சபைக்காக விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுறது யாருக்கு வேண்டி கூப்பிடுறாங்க? சபைக்காக கூப்பிடுறாங்க. இல்லாமல் அவருக்காய் கூப்பிடலை. அவருக்கு வேணும்னா கேரளாவில் வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவார். ஆமென். வேறு எங்கேயாவது மீட்டிங்கில் போய் ஜெபம் பண்ணிக்கிடுவார். அவருக்கு ஆமென் ஒரு தேவ சத்தம் கேட்கறதுக்காக இங்கே வர வைக்க வேண்டிய ஒரு காரியமும் இல்லை. ஏன் இவ்வளவு பணங்களை செலவழித்து இங்கே மீட்டிங் வைக்கிறாங்கன்னா, சபையில் ஒரு ஆத்துமா எப்படியாவது விடுவிக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, நல்லா இருக்குமேங்கிற தாகத்தோடு தான் சபையில் மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ சபையில் மீட்டிங் வைக்கும்போது 4, 3, 7 பேர் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் மனுஷனுக்கு அல்ல, நம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நான் மனுஷனை அல்ல தேவனை ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஊழியர்களாவது ஒழுங்காக சர்ச்சுக்கு வரணும். ஊழியர்களாவது ஒழுங்காக சர்ச்சுக்கு வரணும். விசுவாசிகள் வராட்டிலும் ஊழியக்கார ஒழுங்காக சர்ச்சுக்கு வரணும். ஊழியக்கார ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. இந்த சர்ச்சில் லீடர்ஸ் இருக்கீங்க தானே, ஆமீன். ஊழியக்காரன் அட்லீஸ்ட் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரணும். எல்லா மீட்டிங்லேயும் ஊழியர்கள் சர்ச்சில் இன்வால்வ் ஆகணும். அதுதான் நம்முடைய ஒரு மனம்தான் திருச்சபையில் வளர்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென்னா ஆமென். திருச்சபையில் கடந்த 24 வருடங்கள் சபை ஊழியத்தில் உலகத்தின் பல பகுதிகளில் வளர்ந்த சின்ன பெரிய சர்ச்சுகளில் ஆமென் 50 விசுவாசிகள் முதல் ஆமென் 50,000 விசுவாசிகள் வர உள்ள சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆமென். பிரசங்கம் பண்ணதெல்லாம் நான் பார்க்குற பிரதானமான காரியம், ஐக்கியமாக எங்கெல்லாம் ஒரு மனதோடு நிற்கிறாங்களோ அந்த சர்ச்சில் எல்லாம் அசாதாரணமாய் கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அசாதாரணமான வளர்ச்சிகள் நடக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். உங்கள் சபையில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது தெரியாது. இந்த வருஷம் ஆண்டவர் திருச்சபையில் ஒரு உயிர் மீட்சியை கட்டளையிட எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மனதோட கை கொடுங்க. தேவ மனுஷனோடும் தேவ பிள்ளைகளோடு ஒன்று ஐக்கியமாக நின்று போராடுங்க. கர்த்தர் திருச்சபையை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? ஆமேன். நான் ஒரு ப்ராஃபட்டுங்கிற லெவலில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விசா எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்காக கர்த்தரை நீங்கள் அனுப்பலை. ஆமேன். 4 பேர் பேரை சொல்லிவிட்டு ஆமேன் 1 கோடி ரூபா தந்தோன்னே பணக்காரனாக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மணிக்கு ஊரு சுத்தப்போன்னு சொல்கிறதுக்காக வரலை. ஒரு ப்ராஃபட்டை எதுக்கு ஆண்டவர் ஒரு திருச்சபைக்கு அனுப்புகிறாருன்னு தெரியுமா? சபையை சீர்படுத்துறதுக்கு தான் ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறேன். தீர்க்கனை அனுப்புறதுக்கு காரணமே குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு தான் தீர்க்கனை அனுப்புகிறார். என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? ஆமேன். குறைய சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் தீர்க்கனை அனுப்புகிறார். தீர்க்கனுடைய வேலையே குறைய சுட்டி காட்டுறது தான். அதுக்கு அந்த கரை தான் பிளெஸிங் எல்லாம். நான் நேற்றுக்கே சொன்னேன், எலியா பலிபீடத்தை செப்பனிட்டதுக்கு அப்புறம்தான் அவன் ஜெபித்தான். பலிபீடம் செப்பனிடாமல் பலி செலுத்தலை. பலிபீடம் செப்பனிட்டு பலிப்பொருளை ஆயத்தமாக்கி ஜெபித்த உடனே தான் அக்கினி இறங்கி வந்தது. சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தினாதான் சர்வ வல்லவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் நேற்றைக்கு தியானித்தோம். ஆமேன். கொரிந்து சபையில் நிறைய ஒழுக்கக்கேடுகள் இருக்குது. அந்த ஒழுக்கக்கேடுகளை எல்லாம் பவுல் ஆமேன் சீர்படுத்திட்டு வர்றார், ஒழுங்குபடுத்திட்டு வர்றார். அப்படி ஒழுங்குபடுத்துறதுக்காக எழுதின நிருபம் தான் கொரிந்தியர் நிருபம். இனி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார் என்கிறதையும் பவுல் சொல்லுகிறார். இதை சொல்லிட்டு ஆமேன் பவுல் அடுத்த வார்த்தையை சொல்றார், ஒருவன் ஆமென் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அதில் தான் நான் நேற்றைக்கு சொன்னேன். ஆமென். திடீர்னு மரணம் நடக்கிறதுக்கு பின்னாடி நமக்குள்ள ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உண்டாகும். ஏன் ஆமென் அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு. ஒரு நாளும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடக்காது. தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்பில் தேவன் அனுமதிக்காத ஒன்றுமே வராது. தேவன் ஏதாவது அனுமதித்தால் தான் நடக்கும். அப்படின்னா தேவன் அனுமதிக்கிறார்னா அதில் 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று, உங்களுடைய ஆலயம் சரியா இல்லை, அதனால இனி ஆலயத்தில் வச்சிருந்தா உங்களை இழந்து போக வேண்டியது வரும். அதனால உங்களை இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஆலயத்திலிருந்து தூக்கலாம், ஆலயத்திலிருந்து வேறுபடுத்தலாம். ஆமென். இல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு தந்ததை நீங்கள் பத்திரப்படுத்தலை, அதனால உங்களுடைய ஆர்கன்ஸை நீங்கள் இழந்துட்டீங்க. ஆமென். அதுக்கு மேலே நீ வலியோடும் வேதனையோடு இந்த பூமியில் வாழ்கிறது அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, அதனால அப்பா உன்னை தூக்கிட்டார். இந்த 2 காரணங்களினால்தான் ஆலயம் இடிக்கப்படுகிறது. ஆமென். அப்படி இடிக்கப்படுகிறதுனால மரணங்கள் சம்பவிக்கிறதுக்கு பின்னாடி ஒய் அப்படின்னு ஒரு கேள்வி ஆண்டவரை பார்த்து கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை நமக்கு. ஆமென். ஆண்டவர் அனுமதிக்காத ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வரவே செய்யாது. ஸோ நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் வாசம் பண்ணுகிறார். ஆலயத்தை நீங்கள் பத்திரமா வச்சிருந்தா நீடி ஆயுளோடு வாழலாம். ஆலயத்தை பத்திரப்படுத்தலைன்னா அங்கங்கிருந்து கட்டி எல்லாம் பொங்கிட்டு வரும், கேன்சர் வியாதி வரும், இல்லாத பிரச்சனையெல்லாம் வரும், கடைசியில் போய் சேர வேண்டியதுதான். ஆமென். ஆலயத்தை சுத்தமாக வச்சிருந்தா ஆமென் சர்வ வல்லவர் நீடி ஆயுளை கொடுப்பார். புரிஞ்ச கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வயசான தாய்மார்களுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன், தகப்பன்மார்களுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். உங்களுடைய ஆலயத்தை ஆண்டவர் ஆயுளோடு வச்சிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. காரணம் இந்த வீடு, இது எஜமான நமக்கு தந்த வீடு. இந்த வீடுக்கு 70 80 120 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார். எக்ரிமெண்ட் 120 வருஷம் போட்டாலும் அவருக்கு கொஞ்சம் டிமாண்டுகள் உண்டு. அந்த டிமாண்டின் படி வீட்டை சுத்தமாக வச்சா வீட்டுக்குள்ளே இருப்பார். அதனால் ஆலயம் சுத்தமாக வச்சா நீடி ஆயுள் உண்டாகும். இல்லைன்னா பாதி வழியிலேயே போய் சேரும். ஆமேன். அதுக்கு எஜமானன்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒரு உரிமையும் நமக்கு கிடையாது, ஒரு ரைட்ஸும் கிடையாது. எஜமானன் ஆல்ரெடி கூடாரத்தில் தங்க வைக்கும் போதே டிமாண்ட் பண்ணி தான் தங்க வைக்கிறார். ஆமேன். நீ ஒழுங்காக இருந்தால் ஆமேன் பரிபூர்ணமாய் தங்கலாம். ஒழுங்கு இல்லைன்னா எப்போ வேணாலும் எஜமானனுக்கு இறக்கி விடுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த எக்ரிமெண்ட் போட்டு தான் வீட்டுக்குள்ளே தங்க வைப்பவே செய்வார். நம்மளையும் அப்படி தான் தங்க வச்சிருக்கிறார். 70 80 ஆண்டுகள் இந்த பூமியில் தங்க வச்சிருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா? தேவன் தங்குறதுக்காய் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். தேவன் தங்குற ஆலயத்தில் வேற யாரையாவது குடி இருந்தீங்க, அவருக்கு அது பிடிக்கலை அப்படின்னா துரத்திடுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைக்கு சொல்லாத ஒரு காரியத்தையும் கூட சொல்லி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஆமேன். நேற்றைக்கு தியானித்த ஒரு காரியத்தை கூட நான் சொல்கிறேன். ஆமேன். உங்களுக்கு எஜமானன் ஒரு வீடு எழுதி தருகிற, ஒரு வீடு வாடகைக்கு வைக்கிறீங்க. அந்த வீடு உங்களுக்கு தங்குறதுக்கு அந்த வீட்டு எஜமானன் எக்ரிமெண்ட் எழுதும்போது இல்லை, எக்ரிமெண்ட் போடும்போது அவர் சொல்லுவார், தேவையில்லாதவங்க எல்லாம் அதிகம் ஆட்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து போகக்கூடாது இல்லையா? ஆமாம். நீங்கள் தண்ணி எடுக்கணுன்னா கூட, நானும் வாடகை வீட்டில் தங்கியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஒரு வருஷத்தில் 4 தடவை 4 வீடு மாறி இருக்கேன். ஒரு வருஷத்தில் 4 வீடு மாறுற நிலைமையை நினச்சி பாருங்கள். பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதும் திரும்ப அடுக்கிறதும் திரும்ப பேக் பண்ணுறதும் பெரிய கஷ்டம். ஆமீன். தண்ணி கூடுதலாக எடுத்துட்டால் இவங்க வந்து சண்டை போடுவாங்க. ஏன் அவ்வளோ தண்ணி எடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஆமாம். 2 பேர் புதுசாக வந்துட்டால் உடனே வந்து கேட்பாங்க, யார் வந்திருக்கா, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றதுக்கு அவங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆமீன், அவங்க தேவையில்லாத ஒரு அதிக ஆட்கள் கூட நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சில ஆமீன் வாடகை உரிமையாளர்கள் ஆமீன் சண்டை போட்டுட்டு இருக்கிறத நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படின்னா உங்கள் வீட்டில் தேவன் தங்குறதுக்கு தந்த வீட்டில் அந்நியர்கள் கேறி இறங்குனா ஆண்டவர் வச்சிருப்பாரா? என்ன ஆமீன் சொல்ல மாட்டேங்கிங்க? வச்சிருப்பாரா? அப்படின்னா ஆலயத்துக்குள்ளே அசுத்தாவி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆலயத்துக்குள்ளே அசுத்தாவி இருந்துச்சு, ஒன்றில் நீங்கள் அசுத்தாவியை துரத்தணும், இல்லைன்னா ஆண்டவர் இறக்கி விடணும். இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கணும். ஆலயத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்குறதுக்கு வீட்டை வச்சிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே விபச்சாரம் நடந்த வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டார். விபச்சாரம் நடக்கிறத எஜமானன் தெரிஞ்சார்னா உடனே வந்து கையை பிடிச்சி இழுத்து வெளியில் தள்ளிடுவார். தள்ளி நீ போ, எங்கே வேணாலும் போ, இனி ஏன் வீடு உனக்கு கிடையாது அப்படின்னு தள்ளிடுவார். ஸோ ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆலயங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். சொல்லுங்கள் ஆலயங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். கையை உயர்த்தி நல்ல ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நான் மெட்ரிக்கு தியானித்து அந்த பகுதியை சீக்கிரமாய் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். வானத்துக்குரியவைகளும் பூமிக்குரியவைகளையும் படைக்கிறார். ஆமேன். கடைசியில் மனுஷனை தேவன் படைக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமேன். தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை படைப்போமாக என்கிறார். அப்படி தேவன் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை படைக்கிறார். என்ன தெய்வ சாயல்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அப்போ தேவனுடைய சாயல் என்ன? ஆவி. ஆவியான தேவன் ஆமென் தம்முடைய சாயலின்படி மனுஷனை படைக்கிறார். அப்போ தேவன் படைத்த மனுஷன் சரீர மனுஷன் அல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் தேவன் படைத்த மனுஷன் ஸ்பிரிட் மேன், நாட் அ ஸ்பிரிச்சுவல் மேன் பட் அ ஸ்பிரிட் மேன். ஆமென். ஆவி மனுஷனை, ஆவிக்குரிய மனுஷனை அல்ல, ஆவி மனுஷனை படைக்கிறார். தேவன் அப்படி படைத்த ஆவி மனுஷனை 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மண் கூடாரத்துக்குள் ஊதி ஸ்தாபிக்கிறார். அப்படிதான் மனுஷன் ஜீவ ஆத்மாவாய் மாறினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு 2 லாட்டின் பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்துக்கு கிரியேஷியோ எக்ஸ் நிகைலோ, 2ஆம் அதிகாரத்துக்கு கிரியேஷியோ எக்ஸ் மட்டீரியா அப்படின்னு 2 லாட்டின் பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் ஒன்றுமில்லாய்மையிலிருந்து தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஒன்றுமில்லாய்மையிலிருந்து சகலத்தையும் உருவாக்கினார். ஆமே. 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உள்ளவைகளில் இருந்து மற்றொன்றை உருவாக்கினார். 1ஆம் அதிகாரம் ஒன்று இல்லாய்மையிலிருந்து சிருஷ்டித்தார். 2ஆம் அதிகாரத்தில் உள்ளவைகளிலிருந்து மற்றொன்றை உருவாக்கினார். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமில்லாய்மையிலிருந்து சகலத்தையும் சிருஷ்டிக்க சர்வ வல்லவரால முடிஞ்சதுன்னா, அதே தேவனால இன்னைக்கு ஒண்ணுமில்லாத நிலைமையிலிருந்து சிலதை சிருஷ்டிக்க முடியும்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க?
சொல்வீங்க. இல்லாத பொருளாதார வழியை திறக்க அவரால் முடியும். இல்லாத அவயவங்களை உருவாக்க அவரால் முடியும். சரீரத்தில் மறைந்திருக்கிற வியாதியை சுகமாக்க அவரால் முடியும். ரோமன் நிருபம் 4:17 மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமான தேவன். அப்படின்னு அந்த தேவனால் இல்லாதவைகளை அழைத்து வருத்த முடியும்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிக்க முடியும்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கட்டும். ஆமென். ஆதியாகமம் 1 தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். சகலத்தையும் படைத்த தேவன் ஒன்றுமில்லாய்மையில் இருந்த சகலத்தையும் படைத்த தேவன் மனுஷனை படைத்தார். படைத்ததை தேவன் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைத்தார். ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கு, அவன் தேவன் ஆமென் வானத்தையும் பூமியும் படைத்தார். தேவன் படைத்த வானமும் பூமியும் பாழாயும் வெறுமையுமானது அப்படின்னு சொல்லப்பட்டு பூமி பாழாயும் வெறுமையுமாய் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 11 வரும்பொழுது வித்துள்ள விருட்சங்கள் முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். அப்படி வித்துள்ள விருட்சங்களை முளைப்பித்தார். அப்படின்னா 1 தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமி பாழாயும் வெறுமையுமாய் இருந்தது. 11 வரும்போ விதையுள்ள விருட்சங்களை முளைப்பிக்கிறார். ஏன் விதையுள்ள விருட்சங்களை முளைப்பிக்கிறாருன்னு தெரியுமா? ஆமீன். ஒரு விருட்சம் காஞ்சு போச்சுனாலும் ஒரு விருட்சம் உணங்கி போயிட்டுனா காஞ்சு போயிட்டுனா அந்த விருட்சத்துக்கு ஆமீன் பலன்ல இருந்து வந்த 10 விதை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 10 விதையினால 10 விருட்சத்தை முளைப்பிக்கலாம். அதுக்கு அர்த்தம் பிசாசு ஒரு வழி அடைச்சா ஆண்டவர் நமக்கா 7 வழியை திறக்கிறவர்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்வீங்க? ஆமென். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், சாத்தான் உங்களுக்காய் ஒரு வழியை அடைச்சா சர்வவல்லவர் பல வழியை திறக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் ரிலீஸ் பண்றார். புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். பிசாசு அடைச்ச ஒரு வழியை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா சர்வவல்லவர் சொல்றார், ஒண்ணு இல்ல பல வழிகளை திறக்கிறவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார்னா எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க ஆண்டவருக்கு? ஹalleluya. நான் சூப்பர் நேச்சுரலை நம்புறேன். கண்ணனுடைய ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் பவர். மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது. வேதத்தின்படி வாசிக்கும் ஒன்றும் இல்லாமல் இந்த சகலத்தையும் சிருஷ்டிக்கிறது அது சூப்பர் நேச்சுரல். ஆமீன். மூழ்கி போன இரும்பு கோடாலியை மரச்சிலினால தூக்கிட்டு வந்தது அது சூப்பர் நேச்சுரல். ஒரு பரணி எண்ணெயை பல பரணிக்கு மாற்றுறது, ஒரு பாத்திரம் எண்ணெயை பல பாத்திரத்துக்கு ஆமீன் அதிகரிக்க வைக்கிறது அது சூப்பர் நேச்சுரல். ஆமீன். இயேசுவினுடைய கிரியைகள் எல்லாம் சூப்பர். சூரியன் சந்திரன் நின்னது சூப்பர் நேச்சுரல். சமுத்திரத்தில் நடந்தது சூப்பர் நேச்சுரல். சமுத்திரம் 2 பிளந்தது சூப்பர் நேச்சுரல். இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் அவரால் செய்ய முடியும்னா என் லைஃப்ல சூப்பர் நேச்சுரல் ஒரு மிராக்கிளை செய்ய முடியும். சூப்பர் நேச்சுரல் ஒரு மிராக்கிளை செய்ய முடியும். இன்னைக்கு பகல் நான் அதை டிக்ளேர் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கட்டும்னு சொன்னா நீங்க ஆமென் சொல்றதுக்குள்ள எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் நடக்கணும்னு சொல்றவங்க கையை தட்டி இன்னைக்கு பகல் சொல்லுங்க, ஆமென். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆண்டவரே, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். என் லைஃப்ல அது நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உடான ஹாதன கர்மதனியா. ஆமென். As a prophet I prophesy now in Jesus mighty name. இயேசுவின் நாமத்தில் அது உங்களுக்கு சம்பவிக்க போகுதுன்னு சொல்றேன். அது உங்களுக்கு சம்பவிக்க போகுதுன்னு நான் சொல்றேன். ஹalleluya. ஆதியாகமம் 1 மாத்திரம் இல்லை, இன்னைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறவர் தான். இன்னைக்கு அவர் ஒன்றுமில்லாய்மையில் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர் தான். சிலதை திருப்புகிறவர் தான் நான் பிரசங்கம் பண்ற இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 1 அதிகாரத்தில் சிருஷ்டித்த ஆவி மனுஷனை 2 மண் கூடாரத்துக்குள்ள ஊதி ஸ்தாபிக்கிறார். அவர் தம் சாசத்தை ஊதினாங்கிற ரூவா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் காற்று, சுவாசம், ஆமென், ஆவி என்கிற 3 அர்த்தங்கள் உண்டு. அப்படின்னா ஆமென் சுவாசத்தை ஊதினாருங்கிறத விட ஆவியை ஊதினாருங்கிறது அர்த்தம். ஆவியை ஊதின உடனே மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். மனுஷனுக்குள்ள என்னெல்லாம் வந்துட்டு ஜீவனும் வந்தது, ஆத்துமாவும் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனும் வந்தது, ஆத்துமா வந்தது. ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற 3 ஆழத்துவங்கள் அடங்கினவன் தான் மனுஷன். சரீரத்தில் 5 பார்த்தல், கேட்தல், நுகர்தல், ருசித்தல், தொடுதல் 5 உலகத்தோடு தொடர்பு கொள்ள. ஆத்துமா மைண்ட், இமோஷன், வீல் மனம் இல்லாவிட்டால் சிந்தனை மண்டல, உணர்ச்சி வசம், சித்தங்கள். ஆமென். 3வது ஆவி, தேவனோட ஐக்கியம், தேவனை குறித்த அறிவு, தெய்வீக மனசாட்சி. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் ஆவியில தான் பரிசுத்த ஆவியின் சிங்காசனம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் ஆவியில தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் வாசம் பண்றார். ஆராதனை, ஜபம், அபிஷேகம், ஹீலிங், டெலிவரன்ஸ் எல்லாம் ஆவியிலிருந்து தான் வெளிப்பட்டு வருகிறது. ஆவியில் அது இருந்தால் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆவியில் ஒன்றும் இல்லைன்னா மேனிஃபெஸ்ட் ஆகாது. ஆவி உள்ளவங்க ஆராதிக்கிறீங்க, ஆவி இல்லாதவங்க ஆராதிக்க மாட்டேங்கிங்க. அது உங்கள் பிரச்சனை இல்லை, உங்கள் ஆவியில் ஜீவன் இல்லை.
அதனால தான் உங்களால் ஆராதிக்க முடியல. ஆவியில் ஜீவன் வந்து ஆராதனை வருவார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். இனி கவனிங்க. ஆமேன். ஆதாமுக்குள்ளே உள்ள சரீரம், ஐம்புலன்களில் அடங்கின சரீரம் மண்ணிலிருந்து உருவானது. தேவன் கைகளினால் உருவாக்கினார். அது மண்ணுக்கு திரும்ப போகும். ஆத்மா தேவனிடமிருந்து வந்தது. ஆத்மாவில் என்ன இல்லைன்னு சொன்னேன்? மைண்டு, இமோஷன், வில், இது 3 இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஆதாமுடைய மைண்டு தேவனுடைய மைண்டு, ஆதாமுடைய இமோஷன் தேவனுடைய இமோஷன், ஆதாமுடைய வில் தேவனுடைய வில். அடுத்து ஆதாமுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட் தேவனுடைய ஸ்பிரிட். அப்படின்னா லிட்டரலி தேவனே வந்து ஆதாமுக்குள்ள இருக்கிறார். இதுதான் தேவனுடைய ஆலயம். கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? ஆமேன். காட் ஸ்பிரிட் தங்கி இருக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆலயம்தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் தேவனுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம். ஆமீன். ஆதாமே தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு ஆமீன் எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் ஆதாம் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தார். புசித்ததோடு அவனுக்குள் மரணம் சம்பவித்தது. மரணம் என்கிறதுக்கு 2 அர்த்தங்கள், 2 எபிரேய வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டு மோட் மேட் என 2 வார்த்தைகள் எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் சரீரம் செயலற்ற திறனுக்கு மாறுதல். இன்னொரு அர்த்தம் உறவு அற்றுப்போதல், ரிலேஷன்ஷிப்பு துண்டிக்கப்படுதல், உறவு அற்றுப்போதல். அப்படின்னா ஆதாமுக்குள்ள நடந்த முதல் மரணம் வந்து சரீரம் செயலற்ற திறனுக்கு மாறுதல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம் செயலற்ற திறனுக்கு மாறுதல். அதில் ஸ்பிரிட்டினுடைய ஆக்டிவிட்டீஸ் நின்று போடுதல். அதுதான் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவருக்காய் பலமாய் நின்னேன், ஆனால் இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் மாறிட்டேன் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு அர்த்தம் உங்களுடைய ஆவியினுடைய கிரியை நின்று போச்சு, உங்களுடைய ஸ்பிரிட் டெட் ஆகிட்டு. அதனால தான் உங்களால் முடியலை. ஸ்பிரிட் லைவாக இருந்துச்சுன்னா, ஜீவனோடு இருந்துச்சுன்னா, சாக போகிற நாள்லையும் 2 பேரை எழுப்பிட்டு தான் சாவீங்க. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் தேவன் பயன்படுத்தின, வல்லமையாய் பயன்படுத்தின ஒரு தேவ மனுஷன் இருந்தார் எழுப்புதலுக்காய். அவன் பேர் வில்லியம் பிரகாம். வில்லியம் பிரகாம்ங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன். காட்ஸ் ஜெனரல்ங்கிற ஒரு புஸ்தகம், தேவனுடைய சேனை தலைவர்ங்கிற ஒரு புஸ்தகத்தில் நான் அவரை குறித்து வாசிக்கிறேன். வில்லியம் பிரகாம் பரிசுத்த ஆவியில் அசாதாரணமாக பயன்படுத்தப்பட்ட மனுஷன். வில்லியம் பிரகாம் ஒரு மீட்டிங்கில் வந்து நின்னார்னா, அவன் அக்கினி தூண் இப்படி இறங்கி வருமா, தீ தூண், அக்கினி தூண் இப்படி இறங்கி வருமா. அப்படி அக்கினி தூண் இறங்கிட்டேன்னா அந்த கிரவுண்டு பயங்கரமாக ஆவியில் நிரம்பிடுமா. அப்புறம் மந்திரவாதிகள் எல்லாம் ஆமீன் மாந்திரிக வஸ்துக்களை எல்லாம் தனக்கு முன்னாடி கொண்டு வச்சு எரிப்பாங்களாம். ஆமீன். அப்படி கூட்டமாய் விடுதலைகள் நடக்குமா. வில்லியம் பிரகாம் உகாண்டாவில் ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணப்போ மைட்டி டெலிவரன்ஸ் நடந்திருக்கு. அது கவர்மெண்ட்டுகளை அசைச்ச உடனே மந்திரவாதிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இவர் ஏதோ மாந்திரிக ஆமீன் வல்லமையினால் அதான் இப்படி எல்லாம் பண்ணுறாரு, அது என்ன கரெக்டாக ஆமீன் அதை என்கொயரி பண்ணணும், விசாரிக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அப்போ வில்லியம் பிரகாம் சொல்லியிருக்காரு, அடுத்த ஒரு மீட்டிங்கு இந்த மாதிரி அமெரிக்காவில் நடக்குது, அந்த மீட்டிங்கில் நீங்கள் வந்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மீட்டிங் டேட்டில் ஸ்டேடியம் முழுவதும் ஹை செக்யூரிட்டி ஆக்கி எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அப்படி செக் பண்ணி ஹை செக்யூரிட்டியில் விட்டுருக்காங்க. வில்லியம் பிரகாம் உள்ளே வந்தப்போ அவரையும் செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்களாம். உள்ளே விட்ட மேடையில் வந்தப்போ ஆமீன் கேமராஸ் ஃபுல்லாக அவரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இவர் என்ன வல்லமையினால் இதை செய்கிறார் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமீன். திடீர்னு வில்லியம் பிரகாம் மைக்கு கிடைச்ச உடனே வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னாராம். லிட்டரலாக தூண் இறங்கி வருதாம், அக்கினி தூண் இறங்கி வருதான். கேமராமேன் உள்பட சகலரும் செதறிட்டாங்க. கிரவுண்டுக்குள்ள பயங்கர மைட்டி மிரக்கிளா, அசாதாரண டெலிவரன்ஸா. அன்னைக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிச்சு வில்லியம் பிரகாம் ஒரு ரிவைவலிஸ்ட்னு. அப்படி பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் பேச ஆரம்பிச்சிட்டார். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் பேசின உடனே அதிக நாட்கள் அவரை பூமியில் வச்சிருக்க விரும்பாத ஆண்டவர் ஆமீன் ஒரு நாள் அவர் பூமியிலேருந்து எடுக்க திட்டமிட்டார். ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் ஒரு கார் ஆமீன் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஆக்சிடென்ட்டில் வில்லியம் பிரகாமுடைய சரீரம் ஃபுல்லாக ரத்த வெள்ளத்தில் குதிர்ந்து கிடக்க தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்களாம். ஆமீன். இவர் மனைவியை கூப்பிடுறார், மனைவிக்கு அணக்கு இல்லை, மனைவி இறந்துட்டாங்களாம். மனைவி இறந்த உடனே ஆமீன் வில்லியம் பிரகாம் ஃபோன் எடுத்து ஆமீன் மகனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரா, ஆமீன் என்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஆமீன் அதனால் இம்மிடியேட்டாக வான்னு சொல்லி என்னமோ ஆமீன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரா. ஆமீன் இன்ஃபர்மேஷன் கொடுத்த மகன் வந்த உடனே ஆமீன் வில்லியம் பிரகாம் சொல்கிறாரா, மகனே அம்மாவை செக் பண்ணு. அப்போ மகன் சொன்னாரா, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரா. அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே வில்லியம் பிரகாம் சொல்கிறாராம், என்னுடைய வலது கையை எடுத்து அவனுடைய தோளில் வை அப்படின்னு சொன்னாராம்.
என்னுடைய கையை எடுத்து அம்மாவுடைய தோளில் வை அப்படின்னு சொன்னாராம். மகன் அவருடைய கை ஆமென் அசைய முடியாது. ஸோ மகன் அப்பாவுடைய கையை எடுத்து மகன் இப்படி அம்மாவுடைய ஷோல்டரில் இப்படி வச்சானா. அந்த ஷோல்டர் வரதான் கை போகும், அதுக்கு மேலே போகலையா. அந்த ஷோல்டரில் தொட்ட உடனே இறந்த மனைவி உயிரோடு எழும்பிட்டாங்களாம். வில்லியம் பிரகாம் இறந்துட்டாராம். சாகிற நேரம் வரைக்கும் ஒரு ஆளை உயிரோடு எழுப்பிட்டு தான் இறந்தாராம். காட்ஸ் ஜெனரல் புஸ்தகத்தில் இது எழுதியிருக்கு. காட்ஸ் ஜெனரல் தேவனுடைய சேனை தலைவன் சேனை அதிபனுங்கிற ஒரு புஸ்தகத்தில் வில்லியம் பிரகாமை குறித்து எழுதியிருக்கு. அந்த புக் இருந்தால் எங்கேயாவது வாசி பாருங்க. ஆமென். அதில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசுகிற டைம் வர ஆண்டவர் அவரை பவர்ஃபுல்லாக பயன்படுத்தினார். அவர் சாகிற நேரம் கூட ஒரு ஆளை உயிரோடு எழுப்பிட்டு தான் செத்தாராம். அதுதான் லிவிங் ஸ்பிரிட்டினுடைய அடையாளம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவரே எங்க பட்டணத்தின் எழுப்புதலுக்கு என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்றவங்க, ஆமென், ஆவியை உயிர்ப்பீங்கன்னு சொல்றவங்க கையை தட்டி சில நிமிடங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் மூளை என் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் நடக்கணும், என் ஸ்ட்ரீட்டில் ஒரு எழுப்புதல் நடக்கணும், என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் நடக்கணும், என் பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் நடக்கணும். அப்படி சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து சில நிமிடங்கள் ஜெபிங்க 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 ஜெபிங்க. உடரா ஜனதரா ஷலரதரியா அர்த்தனலரப ஷேகன் மரியாந்தரா. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே மூச்சு போற நேரத்திலேயும் நான் அற்புதத்தை செய்துட்டு தான் மூச்சை விடணும். ஆண்டவரே சாகிற நேரத்திலே அவர் இல்லாம போயிட்டார்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஜீவனை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அர்த்தனம தீரக்கனம சாதர்க்கமான வர்த்தன் பிரபஸ்மட்டன இயேசுவின் நாமத்தில் அது ரிலீஸ் ஆகட்டும் இப்ப. ஹalleluya ஹalleluya. சந்தோஷ்னு யாரா இருக்காங்களா இங்க? சந்தோஷ் இருக்காங்களா? சந்தோஷ்னு ஆண்டவர் எனக்கு அப்படி ஒரு பேரை ரிவீல் பண்றாரு. இருக்காங்களா? சர்ச்சில் இருக்காங்களா? அப்படி சந்தோஷ். உங்களுக்கே டவுட்டா? ஒரு நம்பர் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். நைன் 6-770 7 அப்படி ஒரு நம்பர் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். கர்த்தருடைய ரிவைவலுக்காக பயன்படுத்துவார், எழுப்புதலுக்காக கர்த்தருடைய பயன்படுத்துவார். நான் சொன்ன நம்பர் சரியா? கர்த்தரை பயங்கரமாக ரிவைவலுக்காக பயன்படுத்த போகிறார். பரிசுத்த ஆவியான ஒரு அசாதாரணமான தெய்வீக திட்டத்துக்கு நேராக கர்த்தர் திருப்ப போகிறார். ஒரு பயங்கர காட்ஸ் என்கவுண்டர் உங்களுக்குள்ள நடக்க போகுது. ஆண்டவருக்கு உங்களை வேணும் கேட்டிங்களா? பயங்கர காம்ப்ளெக்ஸ் மைண்ட் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய உள்ளான காயங்களை ஆற்றி உன்னை ஆவியில் தட்டி எழுப்ப போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இப்போ ரொம்ப டவுனாக இருக்கீங்க, ஆனால் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ இழிவாக எண்ணப்படுறது ஆண்டவர் எனக்கு காட்டுறார். உன்னுடைய மனம் எங்கெல்லாமோ புண்பட்டு கிடக்கிறதையும் ஆண்டவர் எனக்கு காட்டுறார். பயங்கர இன்னர் ஓன்ஸு. நீ காயப்பட்டு கிடக்கிற ஒரு மனதினுடைய உடைமை. ஆனால் சர்வ வல்லவர் உன் காயத்தை ஆற்றி அவர் உன்னை சுகமாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீ கொழுத்த கன்றுகளை போல வளர பண்ண போகிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். உன்னுடைய உறவுகள் மத்தியில் கர்த்தருனை உயர்த்தி வைக்க போகிறார். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள் உன்னுடைய லைஃப்பில் நடக்க போகுது. இது சர்வ வல்லவர் தான் செய்தார்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. தேங்க்யூ லார்ட். 24ங்கிற டேட்டோட ஒரு தெய்வீக சத்தத்தினுடைய நிறைவேறுதலை நீ காணப்போகிறாய் என்ன பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ஒரு பிரகாசமான ஃப்யூச்சரை கர்த்தர் உனக்கு திறக்கிறது. எலியா பலிபீடத்தை செப்பனிட்டதை போல அந்த பலிபீடத்தை நீ செப்பனிட்டுக்கொள். இந்த பலிபீடத்தை செப்பனிட்டுக்கொள்.
ஆமென், ஒரு அசாதாரணமான விடுதலை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்க போகுதுன்னு பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறார். ஜனம் கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. அந்த மகள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு ரிவைவல் அனாயிண்டிங் விழட்டும், ஒரு ரிவைவல் அனாயிண்டிங் விழட்டும், ஒரு எழுப்புதலினுடைய அபிஷேகம் விழட்டும், ஒரு எழுப்புதலுடைய அபிஷேகம் விழட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷ் யார்? ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்துக்காய் நம்மை எழுப்புறதுக்கு நமக்குள்ளால் இருக்கிற ஆவி மனுஷனில் உண்டாகிற அசைவுகள் இன்னர் மேனில் உண்டாகிற டெலிவரன்ஸ் அசாதாரணமான லெவலுக்குள்ளே கொண்டு போகும். இன்றைக்கி பகல் யாருடைய ஆவியை எல்லாமோ கர்த்தர் அசாதாரணமாய் திரும்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவங்களுக்கு டைம் ரொம்ப போயிடுச்சு இல்லையா? நான் 1-2 வார்த்தை கூட சொல்லி முடிச்சிருந்தேன், பாக்கி நான் ஈவினிங் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை படைத்தார். அவனை மண் கூடாரத்துக்குள்ளே வைத்தார். மண் கூடாரத்துக்குள்ளே வைத்த ஆவி மனுஷனை ஆமென் விலக்கின விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு விலக்கினார். மனுஷன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததோட மரித்தான். மரணம்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் ஆமென் சரீரம் செயலற்ற திறனுக்கு மாறுதல். 2 மரணம்ங்கிற 2வது வார்த்தை உறவு அற்று போகுதல். உறவு அற்று போகுதல்ங்கிறது அடையாளம் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் காணாமல் போன பிள்ளை ஆமென் தகப்பனிடம் திரும்ப வரும்பொழுது தகப்பன் சொல்கிறார், ஆமென் என் பிள்ளை காணாமல் போனால் இப்போ கிடைக்கப்பட்டான், மரித்தான், இப்போ உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் மரணங்கிற வார்த்தையுடைய 2வது அர்த்தம். தகப்பனை விட்டு தூரம் போகிறதுக்கு தான் மரணங்கிற வார்த்தையுடைய 2வது அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஆதாமிய சந்ததிகள் முழுவதும் மரிக்கிறார்கள். ஆதாமிய சந்ததிகள் மரிக்கிறாங்க மீன்ஸ் தேவனுமாயிட்டுல ஸ்பிரிட் டிஸ்கனெக்ட் ஆகுது. நல்ல கவனமாக கேளுங்க. நான் ஆலயம் எப்படி இருக்கும், ஆலயம் என்ன செய்யணுங்கிறத நான் சாயங்காலம் சொல்லணும். அதுக்கு வேண்டி தான் நான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ஸ்பிரிட் ஆதமுக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆகுது. தேவனுடைய ஸ்பிரிட் ஆதமுக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆகிறதோட ஆமென் தேவனோட உறவு துண்டிக்கப்படுகிறது. அப்படி ஆதமிய சந்ததிகள் முழுவதும் பாபிகளும் மரணத்துக்கு அடிமைப்பட்டவர்களுமாய் மாறுகிறார்கள். அப்படி பாபமும் சாபமும் மரணமும் பூமியில் வருகிறது. மனுஷனுக்கு ஆவி இல்லாமல் ஒரு நாளும் ஜீவிக்க முடியாது. ஒன்றில் காட் ஸ்பிரிட் வேணும், இல்லைன்னா ஈவில் ஸ்பிரிட் வேணும். 2 ஸ்பிரிட்டில் ஏதாவது ஒரு ஸ்பிரிட் இல்லாமல் மனுஷனால் ஒரு நாளும் உயிர் வாழ முடியாது. அப்படின்னா ஐ திங்க் ஆமென் ஆதமுடைய ஸ்பிரிட் காட் ஸ்பிரிட் டிஸ்கனெக்ட் ஆகிறதோட ஆதாமிய சந்ததிகளை முழுவன் ஈவில் ஸ்பிரிட் அசுத்தாவிகள் ஆக்கிரமிக்கிறது. அசுத்தாவிகளின் ஆக்கிரமங்களினால் ஆதாமிய சந்ததிகள் முழுவன் அசுத்தாவிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. அப்படி தேவனுக்குரியவர்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்போ ஆமென் ஒரு பக்கம் முழுவதும் அசுத்தாவி அவனுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஆமென் உங்களுடைய கேரக்டர் மாறுறதுக்கு காரணம் நீங்க இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகள் தான். ஆமென் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அந்த ஆவியின் சுபாவம் தான் உங்களுக்கு வெளிப்படும். பரிசுத்தாவி இருந்தால் பரிசுத்தாவி என்ற சுபாவம் வெளிப்படும். அசுத்தாவி இருந்தால் அசுத்தாவி என்ற சுபாவம் வெளிப்படும். உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணால் ஆவியானவருக்கு கண்ட்ரோல் இருப்பீங்க. அசுத்தாவி கண்ட்ரோல் பண்ணால் அசுத்தாவிக்கு கண்ட்ரோலில் இருப்பீங்க. உங்களை என்ன ஆவி ஆக்கிரமிக்கிறதோ அந்த ஆவியினுடைய ஆக்கிரமிப்பில் தான் நீங்கள் வளருவீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ அசுத்தாவியின் கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படின்னா அசுத்தாவியின் சுபாவங்கள் வெளிப்படும். ஆதாமிய சந்ததிகளில் முழுவதும் ஆமென் பாபம் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. சாத்தானுடைய சாம்ராஜ்யம் அங்கே முதல் பலம் கொள்ளுகிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க. கடைசியில் நோவா காலத்தில் மனுஷனை சுற்றித்ததினால் தேவன் மனோவசனமாய் வருத்தப்பட்ட தேவன் நோவாவை மாத்திர நீதிமானை கண்டு முழு மனுகுலத்தையும் அழிக்க திட்டம் பண்ணுறார். அப்படி நோவாவுக்காக பேழை உண்டு பண்ண சொல்லிட்டு மனுகுலத்தை முழுவதும் தேவன் அழிக்கிறார். ஆமென். அதோடு கூட ஆமென் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் அழிக்கிறார். திரும்பவும் பாபம் சாகவில்லை. அதுக்கப்புறம் நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பெற்று பெருகி பூமியில் வர்த்தித்து வாங்கன்னு சொன்னார். ஆனால் நோவா அதுக்கப்புறம் தன்னுடைய கேரக்டரை எங்கே மாற்றிட்டார்? ஆமென் அவர் தண்ணி அடிக்கிறதுல மாற்றிட்டார். ஆமென் நேர திருப்பி பிள்ளைகளை பெற்றெடுக்க மறந்துட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ பிள்ளைகளை பெற்றெடுத்து பெருக பண்ணுவாயாக அப்படிதான் சொன்னார். ஆனால் நோவா அதில் கவனம் செலுத்தலை. அப்படி ஆமென் நோவா காலத்திலிருந்து திரும்பவும் ஆமென் பாவம் பிறக்கிறது.
பிறந்தது. பாவம் திரும்பவும் பூமியில் பிறக்க ஆமென் தேவன் சீனாய் மலையில் மோசேயை அனுப்பி ஆமென் மோசேயை அழைத்து மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சரை கொடுக்கிறார். ஆமென் நல்ல கவனிக்கணும், தேவனுடைய ஆலயம் அதை தானே சொல்லிட்டு வர்றேன். ஆமென் ஆசரிப்பு கூடாரத்துக்குடைய ஸ்ட்ரக்சரை கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்குரிய ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு ஒரு மனுஷன் பாவம் செய்தால் பாவம் செய்த மனிதனுக்கு பாவ பரிகாரமாக ஆசாரியனை அபிஷேகம் பண்ணி பலி செலுத்துதல் மூலம் மனுகுலத்துக்கு பாவ மீட்பை கொண்டு வந்துடலான்னு ஆண்டவர் முற்படுகிறார். அப்படி ஆமென் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணு. ஆசரிப்பு கூடாரத்தில் பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், அதிபரிசுத்த ஸ்தலம் என்று 3 பகுதிகளை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமென் பிராகாரத்தில் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மற்றுள்ளவங்கள்லாம் இருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனைகள் நடைபெறும். மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனும் ஆமென் ஆசாரியரை மாத்திரம் சந்திக்கிற இடம். அது ஒரு ஸ்கிரீனால மூடப்பட்டிருக்கும். அதுக்குள்ள வேற யாரும் உள்ள நுழையக்கூடாது. வேற யாருக்கும் உள்ள நுழையிறதுக்கு பிரவேசம் இல்லை, அனுமதி இல்லை. அப்படி தேவன் அந்த இடத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாய் தேவன் பாதுகாத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஆமென் தேவன் வருஷத்துக்கு ஒருக்க மகா பிரதான ஆசாரியன் மாத்திரம் உள்ள நுழையவும் தேவனை சந்திக்கிறதுமாக இருக்கும். ஆமென் அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவனோட பேசுறதுக்கு பெர்மிஷன் இல்லை. ஆமென் தேவன் நம்முடைய பிரச்சனையை ஆசாரியன்கிட்ட சொல்லணும். ஆசாரியன் தேவனிடம் சொல்வார், தேவன் ஆசாரியனுக்கு பதில் கொடுப்பார். ஆசாரியன் வந்து ஜனங்களோடு பேசுவார். அப்படி தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்படி ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவன் செய்த பாவத்திற்கு பதிலாக ஒரு மிருகத்தையோ பறவையோ ஆசாரியனிடம் கொண்டு வர வேண்டும். ஆசாரியர் அந்த பாவியினுடைய கையை எடுத்து மிருகத்தின் மேலேயோ பறவைக்கு மேல் தலை மேலேயோ இப்படி வைப்பார். அப்படி வைக்கும்போது இவன் செய்த பாவம் அந்த மிருகத்தின் மீது செலுத்தப்படும். அந்த மிருகத்துக்கு கழுத்து அறுத்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தில் செலுத்தினதனோடாய் ஆமென் இவனுடைய பாவத்திற்கு பரிகாரமாய் மிருகம் பலி செலுத்தப்படுவதனோடாய் இவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இப்படி பாவ மன்னிப்புக்குரிய வழியை கொண்டு வந்தார். நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு காலகட்டம் தான் இன்னைக்கு இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரும்போது பெரிய பெரிய எருமையில உண்டு. ஏன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அத்தனை பாவம் செஞ்சிருந்தானே உள்ள வரும். ஆமீன். அதனால ஆலயத்திலேருந்து ரத்த புள்ள ஓடும். ஆமீன். அதுக்கப்புறம் ஆமீன் ஆசாரியன் உள்ள பிரவேசிக்கக்கூடாது. ஆசாரியன் உள்ள பிரவேசிக்கிற ஆசாரியன் வர பாவம் செய்தால் தேவன் அவனை அங்கே அடிப்பாராம். அடித்தா அவன் பாடியை கூட எடுக்க யாரும் ஏறக்கூடாது. அப்படி ஏறுனா அவனையும் கர்த்தர் அடிப்பார். அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் நுழையிறதுக்கு பெர்மிஷனே இல்லை. அதனால ஆசாரியனுடைய அறையிலிருந்து ஒரு சரடு கயிறு கட்டியிருக்கும். அந்த கயிறில் இழுத்து தான் எடுக்கணும். உள்ளே போகிற ஆசாரியனுக்கு மணியடி சத்தம் கேட்க இப்படி மணியடி சத்தம் கேட்டா ஆசாரியன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம். மணியடி சத்தம் நின்று போச்சுன்னா ஆசாரியன் ஏதோ தப்பு பண்ணிட்டா தேவன் அவனை அடிச்சுட்டார்னு அர்த்தம். அப்படி ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நிறைய பாஸ்டர்மாரை அடக்கம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஏன்னா பண்ணாத்தெல்லாம் பண்ணிட்டு தானே புல்பிட்டில் வந்துருந்து காய்ச்சி பூச்சின்னு இருக்காங்க. ஆமேன். அப்படின்னா நிறைய அடக்கம் பண்ணலாம். ஏதோ கிருபை. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்படி ஆமேன் தேவன் பாப மன்னிப்புக்குரிய வழியை கொண்டு வந்தார். ஆனால் பலி கூடுனது அல்லாமல் பாபம் சாகவே இல்லை. பாவம் பெருகிட்டே இருக்கு. இதை கண்ட பிதாவாகிய தேவன் ஆமேன் மாம்சத்தில் பாபம் இல்லாத ஒரு பரிசுத்த இரத்தத்தால் சகல பாவங்களையும் கழுகி சுத்திகரிக்க ஏக கிருபாதார பலியை அளிக்க திட்டமிட்டார். அப்படி திட்டமிட்டப்ப ஆதாமிய சந்ததிகளை பார்த்தா ஆதாமிய சந்ததிகளில் எல்லாம் ஓடுறது பாபரத்தம். பாபரத்தம் மனுகுலத்தின் பாவத்தை மீட்க முடியாது என்று கண்ட பிதாவாகிய தேவன் தாமே மனுஷனாக இறங்கி வர தீர்மானித்தார். அப்படி இறங்கி வர தீர்மானித்த தேவன் ஆமென் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்து பரிசுத்த ஆவியினாலும் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்தின்படி மாம்சமாயும் ஆமென் கன்னிமரியாளின் வயிற்றில் உருவானார். அப்படி உருவான இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் உருவான இயேசு ஆமென் பெத்லகேமில் பிறந்து 30 ஆண்டுகள் நாசரேத்தில் வளர்ந்து 30வது ஆண்டு யோர்தானில் யோவான் ஸ்நானங்களால் ஞான ஸ்நானம் பெற்று கடைசி 3.5 ஆண்டுகள் கலிலேயாவில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசம் பிரசங்கம் பண்ணி வியாதிசரை சுகமாக்கி பிசாசுகளை துரத்தி அற்புத அடையாளங்கள் செய்து மரித்தோரை உயிரோடு எழுப்பி தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்தின சர்வ வல்லவர் கடைசியில் பிலாத்துவின் அரண்மனையில் விதிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் மேல் தம் ஜீவனை துறந்தார். அப்படி தேவன் இயேசு தம்முடைய மாம்ச திரைச்சீலையை கிழித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. அதுக்கு அர்த்தம் ஆமென் இயேசு தன்னுடைய மாம்ச திரையை கிழிச்சதோட தேவாலயத்தின் திரைச்சீலையை 2ஆய் கிழிஞ்சிச்சு. அதுக்கு அர்த்தம் எந்த பாவிக்கும் டைரக்டாய் கிருபாசனத்துக்கு முன்னாடி வந்து அப்பா பிதாவே அழைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கப்பட்டது. கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. அதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion. Christianity is a way of God. அசத்துவ
சத்வோமா சத்தியமயா, அசத்தியத்தில் இருந்த சத்தியத்திற்கு நேராக நடத்தினாலும், மிருத்யோமா அமர்துங்கமயா, மரணத்தில் இருந்த நித்தியத்துக்கு நேராக நடத்தினாலும் என்ன இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அண்டி ஒருவனும் பிதாவண்டை வரான். அப்ப நித்தியத்துக்கு போற ஒரே வழி இயேசுதான்னு தெளிவுபடுது. நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்கிச்சா? ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு போற ஒரே வழி, நித்திய ஜீவனுக்கு போற ஒரே பாத்திரம் யார் தான்? இயேசு தான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதை கொண்டு வந்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் தொடங்குறது எபிரேய வார்த்தையில் பெரஷித். பெரஷித்ங்கிற வார்த்தையில் தான் தொடங்குது. அதில் முதல் 2 வார்த்தை பர்னா குமாரன் அர்த்தம். பேத் ரேஷ் பர் அப்படின்னா குமாரன் அர்த்தம். இந்த பேத்துங்கிற எழுத்துல தான் ஆமேன் வேதாகமே தொடங்குது. அந்த பேத்துங்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பிக்டோகிராஃபில் பார்த்தீங்கன்னா 3 வழியும் அடைச்சிருக்கும், ஒரு வழி மாத்திரம் திறந்துருக்கும். அந்த ஒரு வழியை தான் உள்ளே போக முடியும், அந்த ஒரு வழியை தான் வெளியே வர முடியும். பேத்துங்கிற எழுத்தில் அந்த ஹீப்ரூ லெட்டர்ஸில், பேத்துங்கிற ஹீப்ரூ லெட்டர் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், பேத்தில் 3 பக்கம் அடைச்சிருக்கும், ஒரு வழி மட்டும்தான் திறந்துருக்கும். அது வழியாக தான் உள்ளே போக முடியும், அது வழியை தான் வெளியே வர முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் எல்லாம் கூடாரம் அடித்து தான் தங்கினாங்க. அந்த கூடாரத்துக்கு பல வாசல் இருக்காது, ஒரு வாசல் தான் இருக்கும். ஆமீன். ஒரு வழியாக தான் உள்ளே போக முடியும், ஒரு வழியை தான் வெளியே வர முடியும். ஆசரிப்பு கூடாரத்துக்கும் ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு, ஒரு வழியாக தான் உள்ளே போக முடியும், அதே வழியை தான் வெளியே வர முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்படின்னா பிதாவண்டை போகணுன்னா இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான், இயேசுவோடு மட்டும்தான் போக முடியும், வேற யாராலையும் போக முடியாது. ஆமென். அப்படி மனுகுலத்துக்கு ரட்சிப்புக்குரிய வழி பிறந்தது. இனி எப்படி மனுகுலம் ரட்சிக்கப்பட, மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? திரும்பவும் நாம் எப்படி தேவனுடைய ஆலயமாய் மாறுவோம்? ஆமென். இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் சொல்லுங்க. எப்படி இருதயத்தில் விசுவாசித்தால்? இன்றைக்கும் 2023 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பாபத்திற்காக இந்த பூமியில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரமேறி பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு என்னுடைய தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் சகல பாவங்களையும் கழுகி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தையை நம்பி அந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தினுடைய மீட்பரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி சொல்லும்போது ஆதாமுக்குள்ள இருந்த டிஸ்கனெக்ட் ஆன காட் ஸ்பிரிட் கிரைஸ்ட் மூலம் ரீகனெக்ட் ஆகும். உங்களை விளங்கிச்சா? அப்படி ரீகனெக்ட் ஆகிறதோட 2 ஆவிகள் தம்மில் ஒரு ஏற்றுமுட்டல் உண்டாகும். அந்த 2 ஆவிகள் தம்மில் உண்டாகிற ஏற்றுமுட்டலில் பிறக்கிற பிறப்பு தான் மறுபடி பிறப்பு. இதை தான் born again அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இயேசு சொன்னார், ஒரு நிக்கோதேமோடு ஒரு மனுஷன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். அப்படின்னா எப்படி மறுபடி பிறத்தல்? ஆமென். தாயின் கருவில் பிரவேசித்து பிறக்க வேண்டுமோ உடனே ஆண்டோடைய வார்த்தை அப்படி அல்ல. ஆமென். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். அப்ப ஜலத்தினால் பிறக்கிறது ஞானஸ்நானம், ஆவியினால் பிறக்கிறதுங்கிறது இப்படித்தான். அப்படி வந்தாகும் நம்முடைய ஸ்பிரிட், ஷாஜிமோனுடைய ஸ்பிரிட் கிரைஸ்டுக்குள்ள போகும். அப்புறம் கிரைஸ்ட் ஸ்பிரிட் ஷாஜிமோனை கவர் பண்ணும். அப்படி கவர் பண்றதோட ஆமென் எனக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் வெளியே போயிட்டு நான் ஒளிக்குள்ள வந்துடுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்றது விளங்கிச்சா? ஆமென். இந்த பாஸ்டர் ஆமென், பாஸ்டர் ஸ்டீவன், ஆமென், பாஸ்டர் ஸ்டீவனுக்கு வீடு இது. பாஸ்டர் ஸ்டீவன் இந்த வீடை அடைச்சி போட்டுட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டார். 5 வருஷம் இங்கே யாருமே வரலை. ஆமென். 5 வருஷம் இவர் இல்லாததுனால இங்கே இருண்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஊரில் உள்ள அத்தனை எலி இங்கே கூடு கட்டியிருக்கும். ஆமென். இந்த உயிரில் உள்ள அவ்வளவு நல்ல பாம்பும் இதுக்குள்ளே கூடு கட்டியிருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத பிராணிகள் எல்லாமே தவளையும் பாம்பும் படுதார் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி காலையில் வந்து திடீர்னு டோரை திறந்த உடனே உள்ளே என்ன செய்யும்? பாம்பு வருமா? டோரை திறந்த உடனே உள்ளே என்ன வரும்? வெளிச்சம் வரும். உள்ள வெளிச்சம் வந்த உடனே இந்த பாம்பும் தவளையும் தேளெல்லாம் என்ன செய்யும்? ஓடுறதை பார்த்துருக்கீங்களா? அது வரைக்கும் இங்கே அவிஷா அடிக்கிட்டு நடப்பாங்க.
சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க சாம்ராஜ்யமாக இருக்கும். இந்த ஒளியை பார்த்த உடனே அத்தனை எங்கடா தப்பிக்கலான்னு ஓடும். பார்த்துருக்கீங்களா? அப்படி பறந்து ஒளிஞ்சு போக ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் நமக்குள்ள சாத்தான் கூடு கட்டி இருக்கும்போ, உலகத்தின் ஒளி ஆகிய கிறிஸ்து நமக்குள்ள வரும்போ, நமக்குள்ள இருக்கிற இருளின் ஆவிகள் ஃபுல்லாக டிசப்பியர் ஆகும். புரிஞ்ச கையை தட்டி இந்த பகல் சொல்லுங்க, எனக்குள்ள வெளிச்சம் வரட்டும். சொல்லுங்க, வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் வரட்டும். அதுதான் ஆமென், புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டிக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் வருகிறதோட ஆவிக்குள்ள இருக்கிற இருளின் கிரியைகள் கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆகும். இருளின் கிரியைகள் டிசப்பியர் ஆகிறதோட ஆவி வெளிச்சமாய் மாறும். இததான் born again சொல்றது. இந்த born again குறித்து தான் பவுல் சொல்லுகிறார், ஒருவர் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படின்னா பழையது எல்லாம் மாறிட்டு எல்லாம் புதிதாயிட்டு. அப்படின்னா கிறிஸ்துவுக்கு உள்ள நீங்க வர்றதோட நீங்க சூரியனுக்கு உள்ள போறீங்க. சூரியனுக்குள்ள போயிட்டா எங்கேயாவது இருள் இருக்குமா? அவ்வளவு இருளும் வெளியே போயிடும். ஒளி வரும்போ ஆமாம், நீங்கள் வெளிச்சம் வந்த உடனே, பாம்பை வெளிச்சம் நான் வந்தது தெரியல, நீ வெளியே போ. தேலை வெளிச்சம் வந்தது தெரியல, நீ வெளியே போ. தவளை வெளிச்சம் வந்தது தெரியல, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லணுமா? வெளிச்சத்தை பார்த்தா இருள் என்ன செஞ்சிருக்கும்? போயிருக்கும். அப்படின்னா உலகத்தின் ஒளியாக இயேசு நமக்குள்ள வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக இருளின் கிரியைகள் ஃபுல்லாக நம்மை விட்டு வெளியே போயிடும். கையை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. அப்படி வெளியே போகிறதோட உங்கள் ஸ்பிரிட், உங்களுடைய ஆவி புதிய சிருஷ்டி ஆகும். அப்படி ஆவி புதிய சிருஷ்டி ஆகிறதோட உங்களுடைய ஆவிக்கு உங்கள் ஆவியை கிறிஸ்துவின் ஆவி கவர் பண்ணிட்டு நீங்கள் கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளே போயிட்டீங்க. நல்லா கவனிக்கணும் எங்கிட்ட, அப்போ தான் எங்களுக்கு விளங்க கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட். ஆமீன். உங்கள் ஆவி கிறிஸ்துவுக்குள்ளே போயிடும். அப்படி கிறிஸ்துவின் ஆவி உங்களை கவர் பண்ணும். அப்படி கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள கவர் பண்ணுறதோட நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறுறீங்க. இந்த புதிய சிருஷ்டியை குறித்தா எபேசி நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளான மனுஷனில், ஆவியினால் உங்கள் உள்ளான மனுஷனில் புதிதாக்கப்பட்டவர்களாய் நீதியும் பரிசுத்தமும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா பழைய மனுஷன் ஆடம், புதிய மனுஷன் கிறிஸ்து. ஆதாமையும் அவனுடைய சுபாவத்தையும் களைந்து போடுங்கள், கிறிஸ்துவையும் அவருடைய சுபாவத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் புதிய சிருஷ்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புதிய சிருஷ்டி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? இந்த முட்டைக்குள்ளேருந்து வெளியே வர்ற கோழி கொஞ்சம் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அப்படியே பப்பெல்லாம் விரிச்சிட்டு கிச்சு 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 கிச்சுன்னு இப்படி நடக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? பாம்பு வந்து பிடிச்சாலும் இருந்து கொடுக்கும், நாய் வந்து பிடிச்சாலும் இருந்து கொடுக்கும். அது வளர்க்க பிடிக்கிறா கொல்ல பிடிக்கிறாங்களா தெரியாது, ஆனால் அது இருந்து கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி களங்கமற்ற இருதயம், அதுதான் புதிய சிருஷ்டி. உள்ள கள்ளமும் காபட்டையும் வஞ்சனையும் சாதியும் எல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்கிறோம் புதிய சிருஷ்டின்னு. ஆண்டவர் வரை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். அதல்ல புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி களங்கமற்ற இருதயம். அடுத்து ஆமீன், களங்கமற்ற இருதயத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், இந்த மாங்காய் விதையை முளைக்க போடும்போது அதுக்கு மேலே ஒரு முளைச்சி வரும் பார்த்துருக்கீங்களா? அது இப்படி ஒரு குருத்து மேலே மாறப்போக 2 இலை விட்டு இப்படி வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த 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 தண்டு பார்த்துருக்கீங்களா? அதை இப்படி தட்டுனா என்ன செஞ்சிடும்? எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுதான் புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி இருதயங்கிறது சாஃப்ட் ஹார்ட். ராமேன் சொல்லுங்க. ஆனால் இங்கே மாங்காய் மரமாக உட்காந்துட்டு புதிய சிருஷ்டின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அது இல்லை புதிய சிருஷ்டி. புதிய சிருஷ்டி சாஃப்ட் ஹார்ட்டாக இருக்கும். ராமேன் சொல்லுங்க. அதுதான் புதிய சிருஷ்டி. ஸோ புதிய சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். ஓகே, அப்படி கிறிஸ்துவுக்குள்ள வர்றதோட உங்களுக்குள்ள 3 காரியம் வந்துடுது. கிறிஸ்துவின் ஜீவன் வருது, கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம் வருது, கிறிஸ்துவினுடைய நீதி வருது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவினுடைய ஜீவன், சொல்லுங்க ஒன்று கூட, கிறிஸ்துவினுடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவினுடைய நீதி. ஸோ கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள வர்றதோட நீங்கள் சாவீங்களா? போன முறை வந்தப்ப நான் இதை எடுத்தேன். சொல்லுங்க, சாவீங்களா? போன முறை கேட்கலையா? கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள வந்தால் நீங்கள் சாவீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க. அதுதான் சாவாமை. ராமேன் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு ஜீவன் நமக்குள்ள வர்றதோட நம்ம சாக மாட்டோம். எல்லாரும் சொல்லுங்க. சொல்லுங்க, சாக மாட்டோம். சரீரம் சாகிற காரியத்தை நான் சொல்லலை, ஆவிக்க காரியத்தை சொல்கிறேன். வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம் சாகும். சரீரத்தில் பிறந்த எந்த மனுஷனும் மரிப்பான்.
ஆவி மரிக்காத காரியத்தை சொல்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே வர்றதோட நம்ம எவர் லாஸ்டிங் லைஃபுக்குள்ளே போகிறோம், எட்டர்னிட்டிக்குள்ளே போகிறோம். அப்படி எட்டர்னிட்டிக்கு போகிறதோட நமக்குள்ளே என்ன வந்துடுது? நித்திய ஜீவன் வந்துடுது. அப்போ யார் மூலம் தான் நித்திய ஜீவன் வரும்? இயேசுவால் தான் நித்திய ஜீவன் வரும். நித்திய ஜீவன் யாருக்கு தான் உண்டாகும்? புதிய சிருஷ்டிக்கு தான் உண்டாகும். உங்களுக்கு விளங்கிச்சா? இப்போ கிறிஸ்துவினோடாய் நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் உள்ள வருது பாருங்களா, அதுதான் நம் தேவனுடைய ஆவியோடு கனெக்ட் பண்ணப்படுறதோட தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். வராமேன்னு சொல்லுங்கள். இனி புதிய சிருஷ்டி. ஆமாம். 1 அப்படி வரும்போது நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளவங்களா மாறுறீங்க. 2 நீங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ளவங்களா மாறுறீங்க. 3 நீங்கள் கிறிஸ்துவின் நீதி உள்ளவங்களா மாறுறீங்க. அதோட நீங்கள் பாவி அல்ல நீதிமான். தைரியமாக சொல்லுங்கள், நான் பாவி இல்லை நீதிமான். சொல்லுங்கள், நான் பாவி இல்லை. பிசாசு வெட்கப்படட்டும். சொல்லுங்கள், நான் பாவி இல்லை நீதிமான். அடுத்த 2 சொல்லுங்கள், எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்குது. சொல்லுங்கள், நான் சாக மாட்டேன். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவின் ஜீவன். ஆமென். அடுத்து 3வது நமக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவினுடைய பரிசுத்தம். சொல்லுங்கள், நான் பாவி இல்லை பரிசுத்தவான். சொல்லுங்கள், பிசாசு வெட்கப்படட்டும். சொல்லுங்கள், பாவி இல்லை பரிசுத்தவான். அதோட உங்கள் ஸ்பிரிட்டு 100% தேவ சாயலுக்குள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு விளங்கிச்சா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா எனக்கு தெரியாது. மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை குறித்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதோட உங்கள் ஸ்பிரிட்டு 100% கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளே போயிட்டு, இது தாங்க தேவ சாயல். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஆவியை பார்த்தா இயேசுவை பார்க்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவனுங்க ஸ்பிரிட்டு யாருடைய சாயலில் போயிட்டு? கிரைஸ்ட் சாயலில் போயிட்டு. அப்போது நமக்குள்ள வேற ஒன்று இருக்குது தெரியுமா? சோல், ஆத்மா. இந்த ஆத்மாவுக்குள்ளே தான் இனி அசுத்தாவிகள் ஃபுல்லாக குடியிருக்குது. ஸ்பிரிட்டு கிளியர் ஆகிடும், ஸ்பிரிட்டு ஓகே ஆகிடும். ஆனால் ஆத்மாவில் இமோஷன் சென்டர் நிறைய இருக்குது. நம்முடைய பிரெயினை ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு 2ஆக பிரிக்கலாம். அதில் இந்த லெஃப்ட் சைடில் தான் நிறைய இமோஷன் சென்டர் இருக்குது. ஜாய் சென்டர், சேட் சென்டர், ஹாப்பி சென்டர், ஆங்க்ரி சென்டர், லவ் சென்டர், இப்படி நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இந்த சென்டர்ஸுக்குள்ளே தான் அசுத்தாவிகள் குடியிருக்கு. நீங்கள் ரொம்ப துக்கப்படுறீங்கன்னா துக்கத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கோபப்படுறீங்கன்னா ஆங்கிரி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப மாடிஃபை பண்ணி இப்படியெல்லாம் நடக்கிறீங்க அப்படின்னா மோகினி இருக்கான்னு அர்த்தம். என்ன வாய் பற்றிருக்கிறீங்க? மோகினி இருக்கான்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்கள். பார்க்குறவளையெல்லாம் வேணுட்டு அலைகிறான்னா வேற ஒருத்தன் இருக்கானே, அவன் இருக்கான்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். ஆனால் ஸ்பிரிட் ஓகே. ஆனால் உங்கள் சோல் அந்த ஸ்பிரிட்டுக்கு கண்ட்ரோலில் வரலை. அதனால தான் சர்ச்சுக்கும் வருவீங்க, சினிமா தேட்டருக்கும் போவீங்க. சர்ச்சுக்கும் வருவீங்க, பீச்சுக்கும் போவீங்க. சர்ச்சுக்கும் வருவீங்க, வேறு காரியங்களும் செய்வீங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஸ்பிரிட் எப்போவுமே ஆண்டவர் மாட்டை கனெக்ட் பண்ண விரும்பினால கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் மாம்சம் உலகத்தோடு கிடக்கனால ஆமாம் அந்த ஸ்பிரிட்டை கவர் பண்ணி ஓவர்டேக் பண்ணி அங்கே சாடிடும், அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் உங்கள் இன்னர் மேன் ஹீல் ஆகணும்னு சொன்னேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஆண்டுடைய கிருபையில் போன 6-7 வருஷமாக நான் இன்னர் ஹீலிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னர் ஹீலிங்கில் கவுன்சிலிங் பண்ண நான் பார்த்துருக்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு வர நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அழகி போகிறத நான் பார்த்துருக்கிறேன். நம்முடைய சோலில் ஸ்பிரிட் இருக்கனால தான் ஒரிஜினாலிட்டி வெளிப்படாதது. காரணம் ஸ்பிரிட்டில் வெளிச்சம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பேப்பர் தருவீங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நான் காட்டிட்டு அவர் ஒரு இது காணிச்சேன்னா எல்லாருக்கும் விளங்கும். கொஞ்சம் ஒரு 4-5 பேப்பர், அந்த பாட்டு புக்கு கொஞ்சம் பேப்பர் எடுங்க. இது போதும் 2-3 பேப்பர் எடுங்க. 3-4 பேப்பர் எடுங்க. போதும் தேங்க்யூ. இங்கே கவனிங்க. ஒரு ஆள் வரீங்களா? ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் வரீங்களா? தம்பி வாமா. யாரோ ஒருத்தர் வா. இந்த சிம்போலிக் ஆக்ஷன் நீங்கள் ஒரு நாள் மறக்க மாட்டீங்க. பிடிச்சிக்கோ. லைட்டு தெரியுதா? தூக்கி காட்டுங்க. தெரிய மாட்டேங்க எல்லாருக்கும். தெரியுதா? எல்லாருக்கும் லைட்டு தெரியுதா? இந்த லைட்டு இது உங்கள் ஆவி. உங்கள் ஆவியில் என்ன இருக்குது? ஒளி இருக்குது, வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தை இப்போ வெளிச்சத்தை சோல் எப்படி மறைக்குதுன்னு சொல்கிறேன். ஆமீன். ஆவிக்குள்ளே லிட்டரல் வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் கசப்பு மங்கிட்டா, கோவம் மங்கிட்டா, விபச்சாரம் மங்கிட்டா, பேசித்தனம் மங்கிட்டா, கொலைவெறி மங்கிட்டா, பிரிவினை சண்டை வேறுபாடுகள் மங்கிட்டா. இப்போ ஒளி வெளியே வருதா? சொல்லுங்க.
ஒளி தெரியுதா? யாருக்கா ஒளி தெரியுதா? ஆனால் ஒளி உள்ளே இருக்கா? சொல்லுங்கள், இருக்குதா? பார்த்தீங்க தானே, லிட்ரலி ஒளி இருக்குது. ஆனால் இப்போ ஒளி தெரியுதா? ஏன் தெரிய மாட்டேங்க? சோலில் இருக்கிற அசுத்தாவிகள் இந்த வெளிச்சத்தை ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்குது. இவன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினாலிட்டி வெளியே வராமல் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யணும்? சோலில் இருந்து கசப்பை மாற்றணும், அப்புறம் விபச்சாரத்தை தூக்கணும், அதுக்கப்புறம் வேசித்தனத்தை தூக்கணும், அதுக்கப்புறம் அசுத்தத்தை தூக்கணும், அதுக்கப்புறம் பகைய விரோதத்தை. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினாலிட்டி வெளியே வர மாட்டேங்கன்னு தெரியுமா? நம்முடைய சோலில் இருக்கிற கிரியைகள், ஸ்பிரிட்டில் இருக்கிற கிஃப்ட் ஒன்றும் ஆப்ரேட் பண்ண விட மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், உங்களாலையும் பேரை கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்னு சொல்கிறேன். ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா அதை தான் நைட் எடுக்க போகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அது ஏன் வரலன்னு தெரியுமா? சோல் ஃபுல்லாக வேறு ஏதோ ஒரு ஸ்பிரிட்டில் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சோல் ஸ்பிரிட்டுக்கு கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் உங்களால் ஜெபம் பண்ணவோ ஆராதிக்கவோ ஆவியில் வளரவோ முடிய மாட்டேங்க. நீங்கள் சோலை ஃப்ரீ ஆக்கிட்டீங்க அப்படின்னா, சோலில் ஸ்பிரிட்டில் வெளியே போயிட்டுனா, ஸ்பிரிட்டில் இருக்கிற வெளிச்சம் சோல் வழியாக சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா கண்ணை மூடுனா அப்படி ரெவலேஷன் வரும். கையை வச்சா வியாதி சுகமாகும். கமெண்ட் பண்ணால் அசுத்தாவிகள் இழக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய சோல் கிளியர் ஆகணும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்வீங்க? இப்போ விளங்கிச்சா? நீங்கள் தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய ஆவியானவர். இப்படி தான் கிறிஸ்துவின் ஆவியானவர் திரும்ப ஆதாமுக்குள்ளே போன தேவாவியானவர் கிறிஸ்துவினோடாய் திரும்பவும் நமக்குள்ளே வருகிறார். அப்படி கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வர்றதோடு நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறோம். இனி தேவனுடைய ஆலயத்தால் என்ன முடியணும்? ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்துச்சுன்னு புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயம் என்ன செய்ய முடியுங்கிறதையும் சாயங்காலம் தியானிப்போம். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லா கண்களையும் மூடலாமா? ஹௌரபேகனதர அர்த்தநலர பல பிரபதி கடகஸ்மட்டனி லேட்ட பிரபந்தி பிரி கடக ஷைட பிரபாலவர்த்தனம் அர்த்தநலர பல கல்மனவர்த்தனாதர சேமவேதி பிரி கடக ஷைட பிரபாலவர்த்தனாதர. ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. நீங்க கவனிங்க, புதிய சிருஷ்டி, ஒரு புதிய சிருஷ்டி இந்த பூமியில் பிறக்கிறதோட புதிய சிருஷ்டிக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவனும் கிறிஸ்துவின் நீதியும் கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமும் வருகிறது. கிறிஸ்துவின் பரிசுத்தம் வருகிறதோட சரீரமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள கிறிஸ்து வருகிறார். உங்களுக்கு விளங்கிச்சா? யார் வருகிறார்? இயேசு வருகிறார். அப்போ நம்முடைய ஆவியில் இப்போ இருக்கிறது யார்? இயேசு. அப்படி நம்முடைய ஆவி இப்போ யாருடைய ஆவியோட கனெக்ட் ஆகிட்டு, அதுதான் ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடுள்ள ஐக்கியம்னு சொன்னேன். விளங்கிச்சா? அப்படி கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வர்றதோட கிறிஸ்துவின் ஆவியில் உள்ளது ஃபுல்லாக நமக்குள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவன், எட்டர்னிட்டிங்கிறது கிரைஸ்டால் மட்டும்தான் கொடுக்க முடியும், கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் புதிய சிருஷ்டியாக சொன்னோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கவனிங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். இந்த டெலிவரி பிரசவித்த தாய்மார்கள் மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். பிள்ளைகளை பெற்ற தாய்மார்கள் மாத்திரம், அல்லாதவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த டெலிவரிக்கு முன்னாடி, பிரசவிக்கிறதுக்கு முன்னாடி, ஆமாம், அந்த டெலிவரி டைமில், அந்த பெயின் எடுக்கிற டைமில், டெலிவரிக்கு தொட்டுக்கு முன்னாடி, ஆமாம், வயிற்றிலேருந்து ஒரு ஃப்ளூயிட் வரும் பார்த்தீங்களா? தண்ணி, ஒரு தண்ணி குடம் வெளியே வரும் பார்த்தீங்களா? தண்ணி குடம் வெளியே வருதுன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? பிள்ளை பெற போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அந்த தண்ணி குடம் வெளியே வரும்போது அந்த தண்ணி குடத்தோட கொஞ்சம் ரத்தமும் வெளியே வரும் பார்த்துருக்கீங்களா? இது ரெண்டும் வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் உடனே டெலிவரி நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்கிச்சா? ஆமேன். தேவகுமாரனாகிய கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஆமேன் தூங்கி கிடக்கும்போ ஒரு சேனை தலைவன் ஆமேன் ஒரு ஈட்டி எடுத்து அவட விழாவில் குத்தினான். அவட விழாவில் இந்த ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அதை எதை காட்டுது? புதிய சிருஷ்டி பிறக்கிறத காட்டுது. அப்படின்னா புதிய சிருஷ்டி சும்மா பிறக்கல, இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய தண்ணீர்னாலும் தான் புதிய சிருஷ்டி பிறந்திருக்கிறான்னு சொன்னா எத்தனை பேர் கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிப்பீங்க?
புதிய சிருஷ்டி, நீ அவருடைய ரத்தத்தில் பிறந்தவன், நீ அவருடைய தண்ணீரில் பிறந்தவன். நீ சும்மா பிறக்கல, ஒரு டெலிவரி பெயினுக்குள்ள ஒருவர் லேபர் ரூமுக்குள்ள போயிட்டு ஆமென், அங்க இருந்து கடினமான வேதனையில ஆமென், சரீரத்தில் ரத்தம் இல்லாம தண்ணி இல்லாம முழுவதையும் சிந்தி பிறக்கப்பட்ட சபைதான் புதிய ஏற்பாடு திருச்சபைதான், புதிய சிருஷ்டினா. எத்தனை பேர் ஆர்ப்பரித்தாண்டவரை துதிப்பீர்கள்? அவங்க நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிக்கட்டும். அந்த தண்ணி குடத்தை தாண்டி ஒரு எறும்பு கூட பிள்ளைய தொட முடியாது, ஒரு ஈ பிள்ளைய தொட முடியாது. தெரியுமா? காரணம், அந்த தாயினுடைய ரத்தம் அந்த பிள்ளைய ப்ரொடெக்ட் பண்ணும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் புதிய சிருஷ்டியை பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னா அவன் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய வாசல் வர வந்த சம்பார தூதன் வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியல. ஏன் பிரவேசிக்க முடியல? ஆட்டுக்குட்டியா அவருடைய ரத்தம். இன்னைக்கு யார் மேலேயோ ரத்தம் விழல, ரத்தம் விழல, ரத்தம் விலகல. ஒரு வாதையும் தொடாம, ஒரு மந்திரவாதமும் தொட முடியாம, ஒரு பில்லி சூன்யமும் தொட முடியாத ஆமென், ஒரு ரத்தம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணது. தேவாலயங்களே நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து அபிஷேகம் விழட்டும், அபிஷேகம் விழட்டும், அபிஷேகம் விழட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதிகள் சுகமாகட்டும். தேவனுடைய ஆலயங்கள் தேவனுடைய ஆவியை சுமக்கட்டும். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க.